நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பச்சை பயிறு முளைக்க வச்சதை வச்சு பெசரட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வச்சு முளைக்க வச்சுருக்கோம். இப்போ இது நம்ம வந்து அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட போகிறோம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதை நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பெசரட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் காய் எல்லாமே துருவி வச்சுருக்கேன். கேரட்டு, வெங்காயம், இது வெங்காயத்தாள், பச்சை மிளகா, இது வந்து பச்சை மிளகா, தக்காளி, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது கூட கடாய் நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். நான் அரிசி போட்டு அரைக்காததுனால சரியாக ஒன்று ஊற்றி பார்த்தா வரல, அதனால் கொஞ்சம் ஒன்று அரிசி மாவு கலந்துக்கிறேன். நம்ம வந்து சின்ன சின்னதாக தான் வைக்க போகிறோம். நமக்கு கை ரொம்ப சுடுதுன்னா இந்தமாரி தட்டிக்கலாம். அதில் சூப்பராக பெசரட்டு ரெடி ஆகிட்டு, ரொம்ப சூப்பரான சுவையான பெசரட்டு ரெடியாக இருக்குது. அது காயெல்லாம் போட்டதுனால ரொம்ப சத்தும் இருக்குது. பசங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். இந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை பாய்.